ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பருட்டோ எப்படி ஃப்ளைங் ரேஜின் வந்துட்டு கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பருட்டோ யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக் வந்துட்டு அவராகவே ஃப்ளைங் ரேஜின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. பட் ஆக்சுவலி அது வந்துட்டு ஃப்ளைங் ரேஜினே கிடையாது. பருட்டோ கர்மா யூஸ் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா பருட்டோ வந்துட்டு ஸ்பேஸ் டைம் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு டெலிபோர்ட் ஆகி போயிட்டு இருப்பாரு. நம்ம சஸ்கே எப்படி ரினிகன் யூஸ் பண்ணி ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் ஆகி போவார். ஸோ அந்த மாதிரி தான் பருட்டோ வந்துட்டு டெலிபோர்ட்டேஷன் டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த டெக்னிக் தான் பருட்டோ ஃபியூச்சரில் மாஸ்டர் பண்ணி ஃப்ளைங் ரேஜின் மாதிரி ஒரு ஜுட்ஸு வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவார். இது எல்லா டீடைல்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா காஷின் கோஜி தான் பருட்டோட்ட வந்துட்டு சொல்லுவார். பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காஷின் கோஜியால் ஆல்டர்னேட் டைம் லைனில் உள்ள ஃபியூச்சரை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ காஷின் கோஜின் பருட்டோட்ட என்ன மென்ஷன் பண்ணுவார் அப்படின்னா, நீ இன்னும் 6 வருஷத்தில் இந்த ஃப்ளைங் ரேஜின் ஜுட்ஸு வந்துட்டு மாஸ்டர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இங்கே அட்வான்டேஜ் அப்படின்னா, நீ வந்துட்டு 6 வருஷம் வந்துட்டு வெயிட் பண்ண தேவையில்லை அந்த ஜுட்ஸுவை கற்றுக்கிட்டதுக்கு. நீ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அந்த ஜுட்ஸு வந்துட்டு மாஸ்டர் பண்ணிடலாம், நல்லா ட்ரைனிங் பண்ணா அப்படின்னு வந்துட்டு பருட்டோ கிட்ட காஷின் கோஜி சொல்லுவார். ஸோ இது வரைக்கும் பருட்டோ எப்படி ஃப்ளைங் ரேஜின் மாதிரி ஜுட்ஸு வந்துட்டு கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது காஷின் கோஜி என்ன சொல்லுவார் அப்படின்னா, மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் சக்கராவை மார்க் பண்ணுறதுக்கான ஒரு குட் டூல் அப்படின்னு சொல்லுவார். அதனால நீ வந்துட்டு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோ டெலிபோர்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவார். இப்போ ஒரு இடத்துல ஒரு குணாய் இருந்தால் ஈஸியாக வந்துட்டு பருட்டோ டெலிபோர்ட் ஆவார். அதே இது 2-3 குணாய் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எந்த குணாயில் வந்துட்டு டெலிபோர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதனால பருட்டோவை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உள்ள மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி டெலிபோர்ட்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு காஷின் கோஜி வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ இங்கே தான் மினாட்டோ வந்துட்டு தன்னோட மாஸ்டர் மைண்டை வந்துட்டு காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பிகாஸ் மினாட்டோ டெலிபோர்ட்டேஷனுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு குணாய் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ ரைக்காகே விசிஸ் மினாட்டோ ஃபைட்டில் கூட நிறைய குணாய்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பாரு நம்ம மினாட்டோ. பட் ஆனால் நம்ம மினாட்டோக்கு எந்த குணாயில் டெலிபோர்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கு. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் சேம் ஷேப்பில் உள்ள எந்த ஒரு நிஞ்சா டூலையும் வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணும்போது எந்த டூலில் வந்துட்டு டெலிபோர்ட் ஆகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா மினாட்டோக்கு வரவே இல்லை. அகைன் நம்ம மினாட்டோ ஜீனியஸ் தான் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதை நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி டெலிபோர்ட்டேஷன் பண்ணால் டெலிபோர்ட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பருட்டோ தன்னோட அவுட்ஃபிட்லையும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உள்ள மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் நல்லா பெர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவர் வந்துட்டு ஃப்ளைங் ரேஜினே கற்றுக்கிட்டாரு. காஷின் கோஜிக்கும் பருட்டோக்கும் வந்துட்டு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு பருட்டோக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரும். ஒரு ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய ஜீனியஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ப்ரோ இதில் என்ன ப்ரோ டவுட், நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தான் ப்ரோ அப்படின்னு இந்த பேனில் பார்த்தோன்னா என் மைண்டில் வந்துட்டு தோணுச்சு. இப்போதைக்கு பருட்டோ யூஸ் பண்ணுற டெலிபோர்ட்டேஷன் டெக்னிக் வந்துட்டு ஃப்ளைங் ரேஜின் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் பருட்டோ யூஸ் பண்ணுறது ஃப்ளைங் ரேஜின் தான், ஆனால் ஃப்ளைங் ரேஜின் இல்லை. ஃப்ளைங் ரேஜின் மாதிரி ஒரு ஜுட்ஸு, அதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளைங் ரேஜின்னு பேர் வச்சுட்டாரு. கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துட்டு பருட்டோவில் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.